முருங்கைக்கீரை துவரன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தட். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, மஞ்சள் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சோடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போடலாம். இது சின்ன சின்ன இலையாக இருந்தால் முழுசாக போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய இலையாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் நமக்கு இது குக் பண்ணணும். நமக்கு குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலையும் போட்டு தண்ணி கூட இதுக்கு அவ்வளோவா விட மாட்டாங்க. கொஞ்சமாக நமக்கு இதில் போட்டுட்டு இந்த மசாலா போட்டு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுன்னா மசாலையெல்லாம் இந்த கீரையில் பிடிச்சிரும். இதுக்கு உப்பு கூட எங்கள் அம்மா போட மாட்டாங்க. ஏன்னா முருங்கைக்கீரையிலே ஒரு உப்பு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது, திறந்து வச்சு தான் குக் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.